Hi everyone, welcome to Asan Academy. டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிலபஸ் சேஞ்சஸ் வருமா வராதான்ற ஒரு டாபிக் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஏன்னா இது வந்து ஜென்ரல் தமிழ் வர்சஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா? ஸோ யூ நீட் டு நோ ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்கக்கூடும், இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் வந்து பற்றி பேச போகிறோம். என்ன நடந்திருக்குன்னா, ரீசெண்டாக அகாடமி சைட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சியில் சோர்ஸஸ்க்கு போகிற மாதிரி நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளில் வந்துட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க. இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் ஃபார் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது இல்லாமல் நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சஜஷன்ஸ், வெரி குட் சஜஷன்ஸ். தட் இஸ் பழைய நடக்கிற கேசஸோ இல்லை ஃப்ராட்லண்ட் கேசஸ் இன் டிஎன்பிஎஸ்சி அந்த கேசஸை பற்றி நடத்தணும். இது இல்லாமல் வந்து குரூப் 1 இல்லை குரூப் 2ல் வந்துட்டு மெயின் ஸ்டேஜில் வந்துட்டு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிஎஸ்டிஎம்மில் வந்துட்டு ரெசர்வேஷன் இஷ்யூஸ், ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ரெசர்வேஷன் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து சிலபஸ் சேஞ்சஸ் மட்டும் பற்றி தான். இந்த சிலபஸ் சேஞ்சஸில் வந்துட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் இல்லையா, தமிழில் வந்துட்டு சிலபஸ் சேஞ்ச் மாறணும்னு சொல்லிட்டு, சிலபஸ் வந்து மாறணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த சிலபஸ் சேஞ்சை பற்றி கிட்டத்தட்ட நான் 2 வருஷம் பேசியிருக்கேன். 2 வருஷமும் ஒரே ஒரு ரெசல்யூஷன் இல்லை 2-3 ரெசல்யூஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். அதே ரெசல்யூஷன் தான் நான் இதுலேயும் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ சிலபஸ் சேஞ்ச் வந்த பிறகும் இதுக்கு வந்து ரெசல்யூஷன் ஆக்சுவலாக இருக்கா இல்லையா, இதோட ஃபைனலாக நம்மளுக்கு பிரச்சனை தீருமான்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, குவிக்காக உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் சேஞ்சில் என்ன கேட்குறாங்க அதை பற்றி நம்ம பேசிடுவோம். ஓகே, இந்த சிலபஸ் சேஞ்சில் வந்துட்டு என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்கன்னா, பழைய சிலபஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, பழைய சிலபஸ், ஓல்ட் சிலபஸை வந்து எடுத்துகிட்டு வாங்க எங்களுக்கு. ஸோ ஓல்ட் சிலபஸ் எப்படி இருந்தது, ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% ஓகே ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டுமே இருந்தது. ஸோ ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் 60 to 70% சிலபஸ் இருந்தது. மிச்சம் 30% வந்து கிராமர் இருந்தது. ஓகேவா, இது ஒன்று. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, சோர்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ சோர்ஸ் வந்து 6 to 10ன்னு சொல்லிடுறீங்க. 10வது தரமான ஒரு எக்ஸாம் இது குரூப் 4க்கு. அப்போது ஏன் சோர்ஸை வந்து வை ஆர் யூ கோயிங் அவுட் சைட்? ஸோ அவுட் சோர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக எப்போ பார்த்தாலும் அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவுட் சோர்ஸில் வந்துட்டு ஒரு தமிழில் வந்துட்டு நிறைய வந்து வெளியில் கொஸ்டின் ஓலச்சுவடியிலேருந்துலாம் லாஸ்ட் டைம் குரூப் 4ல் எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரிமூவ் சம் டாபிக்ஸ் ஆர் கன்ஃபைன் சம் டாபிக்ஸ். இப்போ கலைச்சொற்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கலைச்சொற்களில் வந்துட்டு எக்கச்சக்கமாக எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அந்த மாதிரி வந்து அதை வந்து ஒரு 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 10 பேஜ் இல்லை 100 பேஜில் வந்துட்டு அடக்கிட முடியாது. ஸோ இது நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இப்போ ஓல்ட் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஓல்ட் சிலபஸில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இங்கே ரிமூவ் த டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுமே காமன் ஃபார் ஜிஇ அண்ட் ஜிடி. அது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து கலைச்சொற்கள் அது மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு எக்கச்சக்கமாக காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து நான் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஓல்ட் சிலபஸ் போகும்போது இது ஏன் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஓல்ட் சிலபஸில் இருந்து நியூ சிலபஸில் வந்து திருப்பியும் நம்ம வந்து ஓல்ட் சிலபஸ் கேட்குறோம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக என்ன சொன்னோம், வாட் ஹேப்பன் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். ஓகே, வாட் ஹேப்பன் பிஃபோர்னா ப்ராப்ளம்ஸ் வித் ஓல்ட் தமிழ் சிலபஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழைய சிலபஸ் ஏன் மாற்றணும், டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஏன் கோரிக்கை வச்சு அதை மாற்றணுன்னா, ரொம்ப வாஸ்டான சிலபஸ். ஓகேவா, கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப வாஸ்டான சிலபஸ்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூல் புக்கு தமிழ், நியூ ஸ்கூல் புக்கு தமிழ் எல்லாமே படிக்க வேண்டியதாக இருந்தது. அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிக்க வேண்டியதாக இருந்தது. ஓகே, ஏன்னா என்ன ஆகும்னா, தமிழ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ சில போயம்ஸு ப்ரோஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து கன்ஃபைண்டாக கேட்பாங்க. தமிழில் என்ன ஆயிடுச்சுன்னா, நூல்கள், இப்போ ஒரு பாடலாசிரியர் இருந்தார்னா அவரோட என்னென்ன நூல்கள் இருந்தது, இல்லை எவ்வளோ அவர் எழுதின எல்லா பாடல்களும், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கிறதால இன்டெப்த்தாக நிறைய படிக்க வேண்டியது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, இது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பராக தயாரித்து வரும்போது தமிழ் கொஸ்டின் பேப்பர்லேயும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்லேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது. டிஃப்ரென்ஸ்னால் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பழைய சிலபஸில் அப்போது என்ன இருந்ததுன்னா, தமிழ் வந்து ஸ்கோரிங் பேப்பராக இல்லாமல்
இங்கிலீஷ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணாங்க. அப்போ எப்படின்னா, இப்போ லெட்ஸே இங்கிலீஷில் வந்து ஒருத்தவங்க 95 ஸ்கோர் பண்ணாங்கன்னா தமிழில் 90க்கு மேலே அவங்களால ஸ்கோரே பண்ண முடியல. ஓகே, இப்படி தான் இருந்தது. அதால் என்ன வந்ததுன்னா, அதே மாதிரி இங்கிலீஷ் சிலபஸும் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இங்கே தமிழ் சிலபஸ் வந்து என்ன இருந்ததுன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ப்ரிப்பேர் பண்ணால் தான் முடிக்க முடியும். இங்கே வந்து 2 மாதம் இல்லை 20 நாள், சில பேர் வந்து 20 நாள்னு எக்ஸாஜரேட்டடாகவும் சொல்லுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் 1 மந்தில், பழைய சிலபஸில் வந்து 1 மந்தில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த சிலபஸை ஃபுல் டைம் உட்காந்தா கவர் பண்ண முடியறதா. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் டைமில் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதால் என்ன ஆயிடுச்சு, நிறைய குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணதால் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க தான் நிறைய பேர் வந்து டோட்டலாக கிளியர் ஆனாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க. கோரிக்கைகள் வச்சு இந்த சிலபஸே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் வந்து முறையீடு பண்ணாங்க. அண்ட் நிறைய ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரெண்ட் பண்ணதுலேருந்து இந்த பேரலாக என்ன ஆச்சுன்னா, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் நிறைய நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்காகவும் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷு குரூப் 4லேருந்தே எடுத்துட்டாங்க. ஓகே, பெரிய அநியாயம் பண்ணாங்க. ஏன்னா குரூப் 4ல் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாருக்குமே சமம் தானே. இப்போ நான் வந்து திருப்பியும் ஜென்ரல் தமிழ், நான் தான் சொன்னேன் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் இது. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழும் என்னை பொறுத்த வரைக்கும், யாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அகாடமியோ இல்லை ஒரு நல்ல ஒரு மென்டரோ வந்து இதை வந்து டிஃப்ரென்சஸே பார்க்க மாட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்று தான். ஆனால் அதுக்கு தான் நம்ம வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இடஒதுக்கீடு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து பிஎஸ்டிஎம்மில் 20% கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். ஓகே, அதால் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க, குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷை தூக்கிட்டாங்க. அப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்குமே அவங்களால வந்து எந்த எக்ஸாம்லேயும் குரூப் 4ல் நடந்த லாஸ்ட் 2 குரூப் 4ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இழக்கப்பட்டது. இன்னொன்று என்ன பண்ணாங்க, இப்போது சரி இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு குரூப் 2A மெயின்ஸில், ஓகே, குரூப் 2A மெயின்ஸில் வந்துட்டு இது மெயின்ஸ்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. குரூப் 2A மெயின்ஸ்லேயும் வந்துட்டு எழுதும்போது 60 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜும் தமிழும் இருக்கும்போது அதையும் வந்து என்ன பண்ணாங்க, மெயின்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரே இல்லை. ஏன்னா திருப்பியும் குரூப் 2A மெயின்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக எடுத்துட்டாங்கன்ற ஒரு காரணத்தால் நிறைய பேர் வந்துட்டு சர்வீஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக திருப்பியும் குரூப் 2A மெயின்ஸ்லேயும் என்ன பண்ணாங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் பேப்பர், 2A மெயின்ஸில் வந்துட்டு லாங்குவேஜ் பேப்பரே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அது பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, ஓகே நான் ஃபஸ்ட்டு எல்லா ஃபுல் ப்ரிலிம்ஸ் சிலபஸே நாங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். கரெக்டாக, இந்த இங்கிலீஷ் இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் டஃப்பாக இருக்குது இல்லையா, ஸோ அதால் நாங்கள் சிலபஸே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் 2025 எண்டில், டிசம்பர் எண்டில் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் லாஸ்ட் இயரில் வந்துட்டு அந்த சிலபஸே மாற்றினாங்க. அந்த சிலபஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, யூனிட் 1 to யூனிட் 7 வந்து பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கிராமரு, வொக்காபுலரி அந்த மாதிரி செக்ஷன்ஸ் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. டிரான்ஸ்லேஷனு, காம்ப்ரிஹென்ஷனு, அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, அப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க, யூனிட் 7ல் மட்டும் ஸ்கூல் புக் பேஸ்டு 10th வரைக்கும் இதில் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் இது பண்ணாங்க. அதே சிலபஸை வந்து என்ன பண்ணாங்க, குரூப் 2க்கும் அதே சிலபஸ் தான், குரூப் 4க்கும் அதே சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வச்சுட்டாங்க. ஓகே, அண்ட் இங்கிலீஷுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, குரூப் 2Aக்கு மட்டும் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் சிலபஸ் இதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, அப்போ நல்லது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பியும் வந்து என்ன நடந்ததுன்னா, 2025 லாஸ்ட் இயரில் நடந்த 2 எக்ஸாம் பற்றி பேசுவோம். 2024 என்ன நடந்ததுன்னா, குரூப் 4ல் எழுதினவங்க எல்லாருக்குமே வந்து ஓலைச்சுவடியிலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூனிட் 1 to யூனிட் 6 மட்டும்தான் சிலபஸ் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு யூனிட் 7 வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்க போகிறோன்னு ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து குரூப் 4ல் எக்ஸ்ட்ராடினரி டஃப்பு. ஸோ நிறைய பேர் வந்து அப்போ ஆனால் என்னென்னா அங்கே ஒன்றும் பெரிய டஃப்பாக இருந்தது, அதெல்லாம் வந்து கோரிக்கைகள் வச்சாங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இல்லாததால் அது வந்து நார்மல் ரேங்கிங் மாதிரியே வந்துருச்சு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க பார்த்தீங்களா ஜென்ரல் இங்கிலீஷில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான பேப்பர் அண்ட் வெரி வெரி லென்த்தி பேப்பர் ஆகிடுச்சு. இப்போ இது இல்லாமல் இந்த ஜென்ரல் தமிழ் குரூப் 4 பேப்பரில் அவுட் சோர்ஸ்லேருந்து எக்கச்சக்கமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு ஓகே இது அட்லீஸ்ட் குரூப் 4ல் இது பண்ணுறாங்க, குரூப் 2ல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு பார்த்தா திருப்பியும் குரூப் 2லேயும் என்ன நடந்துச்சுன்னா,
அப்போது குரூப் 2ல் நான் 2 சைடும் பேசி ஆகணும் இல்லையா, வெறும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே எதனா ஒரு சைடு எடுக்க முடியாது. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா கண்டிப்பாக திருப்பியும் டஃப்பான கொஸ்டின் பேப்பராக இருந்தது. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப டஃப்பான்னு கேட்டால் ரொம்ப டஃப்பான பேப்பர் இல்லை, ஆவரேஜான பேப்பர், ஆனால் ரொம்ப ரொம்ப லென்த்தியான பேப்பர். 1 hour and 30 minutesக்கு முடிக்க முடியாத பேப்பர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தடவை கிட்டத்தட்ட டாப் ஸ்கோர் வந்து மேபி 88 89 ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்தது. ஆனால் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் இங்கிலீஷில் ஆவரேஜ் ஸ்கோர் யாருன்னா ஒருத்தங்க வந்து ஆவரேஜாக நான் இவ்வளோ தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 75 to 80% தான் எடுத்தாங்க. 75 questions to 80 questions தான் கரெக்டாக இருந்தால் அது ஆவரேஜ். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து ஜென்ரல் தமிழ் வந்து டஃப்பாக இருந்தாலும் பீப்புள் வேர் ஏபிள் டு ஸ்கோர் அப் டு 85 90. ஆவரேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜ் வந்து 80லாம் சொன்னாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை இனிமேல் வர ரிசல்ட்டில் என்ன ஆக போகுதுன்னா இந்த தடவை வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. லாஸ்ட் டைமும் அப்படி தான் நடந்தது. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இதுதான் இது. ஓகே, இன்னொன்று என்ன, நம்மளோட பேசிக் பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு சிலபஸ்லேருந்து நியூ சிலபஸ் மாறினது என்ன ரீசன்? ஓகே, என்ன ரீசன்னா கொஸ்டின் பேப்பரு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்து வேரியேஷன் இருக்குது. இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, தமிழுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி தமிழ் சிலபஸ் ரொம்ப ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, இங்கிலீஷ் சிலபஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த பர்பஸ் சால்வ் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ் சால்வ் ஆகலை. ஏன் ஆகலை? ஏன்னா திருப்பியும் இன்னொரு சிலபஸ் போட்டிருக்காங்க. அந்த சிலபஸில் திருப்பியும் என்ன நடந்திருக்குன்னா கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து லென்த்தி பேப்பர் கொடுக்குறாங்க, தமிழில் வந்துட்டு டஃப்பான பேப்பர் அவுட் சோர்ஸ் இங்கேயும் போயிடுறாங்க. இங்கிலீஷ்லையும் இப்போ நம்ம அவுட் சோர்ஸ்ன்னு பேசும்போது நிறைய பேர் வந்து தமிழுக்காக மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் இங்கிலீஷ்லையும் என்ன ஆகுதுன்னா SSLC ஸ்டாண்டர்டு கொஸ்டின் பேப்பர் ஆகிடுது, SSC ஸ்டாண்டர்டு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா நம்ம படிக்கக்கூடிய வொக்காபுலரி, சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸ்லாம் இப்போ என்னோட பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து வெளியில் டிக்ஷனரி வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் அதுக்கு எல்லையே இல்லை, படிச்சுட்டே தான் இருக்கணும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்காமல் டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு, தட் இஸ் எஸ்எஸ்சியில் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு ரொம்ப தரமாக ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். கிராமர் முதல் கொண்டு எஸ்எஸ்சியை வந்து இது பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டோட இது அப்சர்வேஷன் என்னவாக இருந்ததுன்னா, ஓகே சிலபஸ் மாற்றலாம், சிலபஸ் மாற்றும் போது நம்ம எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷை எடுத்துகிட்டு வரலாம், எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு வந்தால் ஜென்ரல் தமிழும் அதே மீடியம்க்கு எடுத்துகிட்டு வரணும், அதே டஃப்னஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம பசங்க போயிட்டு எஸ்எஸ்சிலாம் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எஸ்எஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணாங்க. எஸ்எஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணி நிஜமாலே மேபி கோட்டை விட்டாங்களோ. ஏன்னா திருப்பியும் பாருங்கள், இந்த தடவை நம்ம என்ன சொல்கிறோம், சரி சமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்கிறோம். இந்த தடவை வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஆனால் திருப்பியும் வந்து அவங்களே வந்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் கேட்குறாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி ஏன்னா படிக்கணும்னா அல்ல குறையாது இல்லையா, கலைச்சொற்கள் அவ்வளோ இருக்குது, எங்கேருந்து இவ்வளோலாம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது இல்லை எங்களுக்கு திருப்பியும் ஓல்டு சிலபஸுக்கு போங்க, ஒன்று ஓல்டு சிலபஸ்க்கு போங்க, இல்லை சோர்ஸை வந்து எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இவ்வளோ தான் இந்த புக்கு படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது டிஎன்பிஎஸ்சி எப்போயுமே அதை சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரி கேட்குறதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ புக்ஸு, எனக்கு என்னென்ன புக்ஸுன்னு சொல்லிவிடுங்க, நான் அதுலேருந்து படிக்கிறேன், அதுலேருந்து எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ யூஸ்வலாக அது நம்மளுக்கு ரைட்டாக தெரிஞ்சாலும் அந்த மாதிரி வந்து வைக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணலான்னா அவங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10வது தரத்தில் கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், அந்த ஸ்கூல் புக்லேருந்து எவ்வளோ டஃப்பாக வேணாலும் எடுக்கலாம். இல்லை அவங்க சில ரெஃபரன்ஸஸ், சில பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கொடுக்குறோம், இந்த ரெஃபரன்ஸ் புக்குன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் அது மாதிரி கொடுத்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் பிபின் சந்திரா இந்த மாதிரிலாம் புக்ஸு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்மத்துக்கும் படித்து முடிக்க முடியாது. ஓகேவா, நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ஈஸியாக இருக்கும், சோர்சஸ் வந்து ஒரு 10 புக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு இதுலேயும் வந்து 10 புக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிடி பாசு பாலிட்டியில் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், அப்போ எவ்வளோ ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள். உங்களுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புக்கு படித்து முடிக்கிறதுக்கே பல மாதம் ஆகும், நீங்கள் வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேரே பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்து மேபி ஸ்கூல் புக்குக்கான ரெஃபரன்சஸாக எடுத்துகிட்டு போக வைக்கணும். ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆச்சா, இல்லை சால்வ் ஆகலை. இன்னொரு கதையை கேளுங்க. இப்போது குரூப் 4ல் வந்துட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, குரூப் 2வும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. குரூப் 2 எழுதுகிறவங்க வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஹோல்டரு,
ஆனால் அவங்க எழுதுகிற ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. சரியா? இப்போது அட்லீஸ்ட் நம்ம இனிமே வர்றது அட்லீஸ்ட் இப்படி பிரிக்கலாம் இல்லையா? குரூப் 4க்கு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஓகே, 10வது தரத்தில் இருக்கணும், கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கணும், கொஸ்டின் ஓரளவுக்கு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், அந்த சோர்ஸுக்குள்ளேயே இருக்கணும். குரூப் 2க்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதால அவங்க ஆப்வியஸாக தேர் ஷுட் பி சம் டிஃப்ரென்ஸ். 2 பேப்பரும் ஒரே இது சிலபஸை வச்சுட்டு 2 பேருக்குமே எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, ஆனால் 2 பேருக்குமே வெவ்வேறு எக்ஸாமுக்கு எழுதுறாங்க. குரூப் 2 எழுதுறாங்க, குரூப் 1 எழுதுறாங்க. எனக்கு இந்த கான்செப்டே ஆக்சுவலாக புரியல. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், இங்கே சிங்கிள் ஸ்டேஜ் ப்ளஸ் திருப்பியும் ஒரு மெயின்ஸ். ஆக்சுவலாக எழுதுந்தே திருப்பி அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேபி டிகிரி ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு இங்கிலீஷும் தமிழும் வந்து இன்னும் டஃப்பாக வச்சுட்டு குரூப் 4க்கு வந்து ஆக்சுவலாக ஈஸியாக வைக்கலாம். சரி, இதுதான் உங்களுக்கு சொல்யூஷனா அப்படின்னு கேட்கும்போது நியூ ப்ரொபோசல் என்ன சொல்கிறாங்க? கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கோ பேக் டு த ஓல்டு தமிழ் சிலபஸ். சரியா? ஆர் சேஞ்ச் இட். ஓகேவா? சோர்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அதே மாதிரி ஈஸியாக ஒரு தமிழ் சிலபஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று கூர்ந்து கவனிக்கணும். என்ன ஆகும்? அப்போ இங்கிலீஷ் சிலபஸை மட்டும் விட்டுருவாங்களா? அப்போ இங்கிலீஷ் சிலபஸும் அதுக்கு ஈக்குவலாக நிகராக எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் நீங்கள் படிக்கிறது அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் படிக்க போகிறாங்க. அப்போ இங்கேயும் அது வந்து மாறும். ஓகே, இப்போ மாறிட்டு என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இது மாறினோடனே இதுக்கு சொல்யூஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு அது தெரியல. ஏன்னா ஓல்டு சிலபஸில் மாறல, நியூ சிலபஸில் மாறல, திருப்பியும் இன்னொரு ஒரு சிலபஸ் வந்தாலும் இது மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது வெல்கம். இது ஆக்சுவலாக வந்து இது ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது ஒரு பெஸ்ட் திங். ஏன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் திஸ் திங். யாரோ ஒருத்தவங்க போய் அதை சொன்னது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா, we can never ever match the question papers. இது ரொம்ப சாலிடான இது வரைக்கும் நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஓல்டு சிலபஸாக இருக்கட்டும், நியூ சிலபஸாக இருக்கட்டும், இனிமே ஒரு 10 தடவை நீங்கள் சிலபஸை கூட மாற்றிக்கோங்க. மாற்றினா கூட ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழும் மேட்ச் பண்ணுறது இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து யூஆர் அகெயின் இன்ட்ரடியூசிங் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் குரூப் 4னா ஃபென்டாஸ்டிக் ப்ரொபோசல். இது ரொம்ப நான் வந்து வி ஆர் சப்போர்ட்டிங். பிகாஸ் வை வி ஆர் சப்போர்ட்டிங், எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதால் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இழந்தாங்கன்னு. ஸோ இதால் வந்து எந்த ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டும் வருத்தவே பட வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க யாருமே குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வருஷம் கிட்டத்தட்ட தே ஹவ் லாஸ்ட். 2 வருஷமா அதுக்கு மேலேயே தே ஹவ் லாஸ்ட் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களால எழுதக்கூட முடியல. சரியா? இப்போது இன்னொன்று பாருங்கள், இந்த நியூ ப்ரொபோசலால் இதுதான் சொல்யூஷனா அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன சொல்யூஷன்? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சிலபஸ் சேஞ்சு தான் சொல்யூஷன் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. சிலபஸ் சேஞ்சுன்றது வந்து ஒரு சொல்யூஷனே இருக்க முடியாது. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, 2 கொஸ்டின் பேப்பரை மேட்ச் பண்ணணும். எப்படி நீங்கள் வந்து 2 கொஸ்டின் பேப்பரை மேட்ச் பண்ணுவீங்க? நான் 2 வருஷமாக நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷோ இல்லை ஜென்ரல் தமிழோ வந்துட்டு அதே மாதிரி தரமாக இப்போ ஏ எழுதுகிறாங்க, பி எழுதுகிறாங்க, 2 டாப்பரும் 90 மார்க் தான் வாங்கணும்னா அது சாத்தியமா? ஒன்று. அதே மாதிரி 2 பேரும் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க வந்து வெவ்வேறு பீப்புள். ஓகே, ஒரு 10 பேர் இந்த சைடு, 10 பேர் இந்த சைடில் இங்கிலீஷில் வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ ஒரே தரமாக உங்களால் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இது நடக்கவே போகிறதில்ல. நீங்கள் அடுத்த வருஷம் இந்த சிலபஸ் சப்போஸ் சேஞ்ச் ஆனால் கூட இது கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. இந்த வேரியேஷன் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் எப்பவுமே இருக்க போது தான். ஓகே, அது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு கண்டிப்பாக இது மாற்றலான்னா இப்போது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொன்ன மாதிரி வெரி குட் ஐடியா சொன்னாங்க. ஏன்னா ஓகே, இவ்வளோ தான் எங்களுக்கு சிலபஸ் வேணும், இல்லை இதுதான் இந்த சோர்ஸ்குள்ளே பண்ணுங்கள், இல்லை 10வது தரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள், ஓலைச்சுவடிக்கெல்லாம் போகாதீங்க. அதே மாதிரி நான் இங்கிலீஷ் சைடில் சொல்கிறேன், தயவு செஞ்சு எஸ்ஏ ரைட்டிங் வைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. பசங்க எப்போ தான் அதை எழுதி முடிப்பாங்க? அது படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எங்கே தான் அவங்க மேக்ஸ் போடுவாங்க, ஜிஎஸ் போடுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது? ஆக்சுவலாக நான் 2-3 விஷயம் நான் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். வாட் இஸ் த வே டு கோ அஹெட்? இஃப் யூ வாண்ட் டு சால்வ் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் பண்ண வேண்டியது 1, 2த்தையும் ஸ்கோரிங் பேப்பராக எடுத்துகிட்டு எலிஜிபிலிட்டி பேப்பராக போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2த்துக்குமே எலிஜிபிலிட்டி பேப்பர் போடுங்க. 50 மார்க் இங்கிலீஷு, 50 மார்க் தமிழ். 2 பேரையும் சேலஞ்ச் பண்ணுங்கள். 2 சைடும் சேலஞ்ச் பண்ணி, தமிழ் படிப்பா, நீ இங்கிலீஷ் படிப்பா, நீ 2மே தேவைப்பா, இங்கே வேறு வழியே இல்லை. 2 பேரும் படிங்க. ஏன்னா நீங்கள் போய் டாக்குமெண்ட்டோ இல்லை அங்கே போய் ஜியோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தமிழ்லையும் எழுத வேண்டியது இருக்கும், இங்கிலீஷ்லையும் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஒரு ஆஃபீஸராக போனாலும், ஒரு ஜேவாக போனாலும்
தமிழ் மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி வெறும் இங்கிலீஷை வச்சுட்டே இருக்க முடியாது. ஏன்னா 75% டாக்குமெண்ட் வந்து தமிழ். சரியா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும். தமிழ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பேப்பராக வைங்க. சரி, ஓகே, எலிஜிபிலிட்டி பேப்பர் கூட இல்லையா, 2 பேப்பரும் ரிமூவ் பண்ணுங்க. வெறும் தகுதி தேர்வு ஒன்லி 1, வெறும் தமிழுக்கு மட்டும் வைங்க. அவ்வளோதான், அது தகுதி தேர்வு மட்டும்தான். குரூப் 4 படிக்கிறீங்களா, எது வேணாலும் படிங்க. ஜிஎஸ் மட்டுமே பேப்பராக வைங்க. ஜிஎஸ் மேக்ஸ் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. குரூப் 4க்கு குரூப் 2க்கு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் வைங்க. குரூப் 1க்கு வந்துட்டு டபுள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். குரூப் 2க்குலாம் என்னத்துக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த லெவலுக்கு வந்து எழுதணுன்னா வந்து அங்கே எல்லாரும் வந்து பயங்கரமாக எழுதலாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2வில் ஏன் இப்போ நாங்கள்லாம் முன்ன ஸ்டேஜில் நாங்கள் எழுதும்போது, சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமில் எழுதும்போது எங்களுக்குலாம் என்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ வி ஹவ் பீன் ஏபிள் டு டூ இட். ஸோ நாங்கள்லாம் அங்கே சர்வை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஓகே, சரி, இது இல்லைனா நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். குரூப் 2க்கு எதுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு லாங்குவேஜ் வைக்கிறீங்க? டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுங்க. இப்போது இதெல்லாம் நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இப்போ எதுவுமே நடக்கலைன்னா நார்மலைசேஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் 1-2 இயர்ஸாக நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் நார்மலைஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா, ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு 95 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் தமிழில் வந்து 90 தான் எடுத்திருக்காங்கன்னா இதுதான் அதுக்கு டாப் ஸ்கோரு, இதுதான் அதுக்கு டாப் ஸ்கோரு. ஸோ 95 ஈக்குவல் டு 90. நார்மலைஸ் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி அதிலெல்லாம் அதான் பண்ணுறாங்க. நார்மலைஸ் பண்ணுங்கள். எப்படி ஒரு மேக்ஸ் பேப்பரும் ஒரு ஜிஎஸ் பேப்பரும் எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க, வெவ்வேறு ஆப்ஷனில் எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க, நார்மலைஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்படி ரேங்கிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. சரியா? இல்லைனா நீங்கள் திருப்பியும் கண்டினியூ பண்ணி இதே ஆப்ஷனல்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கிறேன், இதே தான் நடக்க போகுது. பட் ஐம் ஹாப்பி இன் த சென்ஸ், கண்டிப்பாக சிலபஸ் கம்மியாக போகுது, படிக்கிறது கம்மியாக போகுது. ஆனால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போதா? சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. ஏன் தெரியுமா? திருப்பியும் அந்த சிலபஸ் ஈஸியாகும். திருப்பியும் இங்கிலீஷோ இல்லை தமிழ் ஸ்டூடெண்ட்டு யாருன்னா ஒருத்தங்க அதிகமாக எடுப்பாங்க. அடுத்த வருஷம் திருப்பியும் நீங்கள் எல்லாமே ட்ரெண்டு தான் பண்ண போகிறீங்க. இதுதான் நடக்க போகுது. வைல் ஐ எம் சீயிங் த பாசிட்டிவ் சைட், நான் வந்து உங்ககிட்ட நெகட்டிவ் சைடும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் இப்போ என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சிலபஸ் சேஞ்சுன்னு அப்படி சொல்லிட்டோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 வருஷமாக பசங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வரப்போகிற எக்ஸாம் வந்து செப்டம்பரில் ஒரு எக்ஸாம் வருது, அக்டோபரில் ஒரு எக்ஸாம் வருது, டிசம்பரில் ஒரு எக்ஸாம் வருது. அப்போ சிலபஸ் சேஞ்சுக்கு மினிமம் நீங்கள் 5 மந்த்ஸ் கொடுக்கணுமா இல்லையா, இல்லை 6 மந்த்ஸ் கொடுக்கணுமா? எப்படி படிப்பாங்க? ஏற்கனவே பசங்க இந்த வருஷத்துக்கு எல்லாமே டியூன்டாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ சிலபஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இந்த வருஷத்துக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைனா என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த வருஷம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இன்னொரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும். அப்போ இந்த வருஷத்தோட வேகன்சி என்னது? ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு விஷயம் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க. இந்த வருஷம் எக்ஸாமே நடக்காத மாதிரி. சப்போஸ் சிலபஸ் சேஞ்சு தான் அக்ரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலபஸ்க்கு கமிட்டி போடுவாங்க, 2-3 மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சிலபஸை வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இல்லை மேபி இது எல்லாமே 1 மாதத்தில் முடிச்சா கூட 5 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? இல்லை நீங்கள் ஒத்துப்பீங்களா எல்லாரும்? அடுத்த மாதம் சிலபஸை கொடுத்துட்டு 2 மாதத்தில் செப்டம்பர் எக்ஸாமு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எக்ஸாம்னா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு படிக்கிற டைம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 2026 நடக்க வேண்டிய எக்ஸாமில் என்ன ஆகும்? சப்போஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாமே ஷிஃப்டிங் டு 2027 மிட், ஆர் இட் மைட் பி ஈவன் போஸ்ட்போன். வி டோன்ட் நோ அண்ட் வி டோன்ட் நோ த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி மாறப்போகுது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இது பண்ணி நீங்கள் எல்லாரும் படிங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான். படிக்கிறத படிச்சுட்டே இருங்க, யாருமே நம்ம சொல்ல முடியாது. மேபி இதெல்லாம் வந்து இது எடுத்துகிட்டு இல்லை இப்போ சிலபஸ் மாற்ற முடியாது இதுதான் சொல்லலாம், இல்லை சிலபஸ் மாற்றி விடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்கள் படிப்பை மட்டும் நிறுத்தக்கூடாது. எல்லாருமே என்னோட அட்வைஸ் என்ன நீங்கள் பண்ணலான்னா, ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ ஃபஸ்ட்டு கிராமர் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டே இருங்க. இன்னும் ஒரு 1 வாரம் 2 வாரம் இல்லை 3 வாரம் வந்து வெறும் கிராமர். சரியா? கிராமர் வந்து இலக்கணம் சைடு ஃபுல்லாக படிச்சுட்ருங்க. எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறையா வந்து டப்பா அடிக்க தேவையில்லையோ, கான்செப்டாக புரிஞ்சிக்கணுமோ அது எல்லாமே படிங்க. ஜிஎஸ் நல்லா படிங்க. ஓகே, மேக்ஸ் நல்லா படிச்சுட்டே வாங்க. சப்போஸ் இவங்க சிலபஸ் எதனா மாற்றினாங்க அப்படின்னா 70% திருப்பியும் ஓல்டு சிலபஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அப்போ வந்து பாடலாசிரியரோ நூல்களோ அதை பற்றி எல்லாமே நீங்கள் பொறுமையாக நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஐ ஹோப் இது வந்து எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் இப்போ சிலபஸ் மாற்றின உடனே வீல் அகெயின் மீட் குவைட் ஆஃபன். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க.